வெல்கம் டு FM இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் FM இன்ஸ்டியூட் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்ஸ். எங்களோட சேனல்ல கல்ஃப் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா போடுவோம். உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வேணும்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எந்த கம்பெனியோட ரிக்வயர்மெண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா கிபிக் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் ஃபார் அல்லசூ ரிஃபைனரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். இது என்னென்ன ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம். இன்ஜினியர் கான்ட்ராக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ ஆர் எக்வலன்ட் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 1375 KD கொடுத்துருக்காங்க. இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ் பிளானிங் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சேம் பிஇ ஆர் எக்வலன்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 1375 KD சேலரியா கொடுத்துருக்காங்க. இன்ஜினியர் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. சேம் 1375 KD கொடுத்துருக்காங்க. டூல் ரூம் சூப்பர்வைசர் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். HND ஆர் HNC இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சேலரி வந்து 825 KD கொடுத்து. மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து சயின்ஸ் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இதுல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். சேலரி வந்து 825 KD கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் சூப்பர்வைசர் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எக்வலன்ட் ஜாப் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 825 KD. சூப்பர்வைசர் பெஞ்ச் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. செகண்டரி எஜுகேஷன் இருந்தா போதும், அதாவது +2 இருந்துச்சுன்னா போதும். 825 KD கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஃபோர்மேன் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நீங்க அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். உங்களுக்கு வந்து 550 KD வந்து சேலரியா கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அண்ட் 605 KD வந்து சேலரியா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபிட்டருக்கு வந்து நீங்க 12th முடிச்சிருந்தீங்கன்னா போதும், 300 KD வந்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து நார்மலா கொடுக்கறத விட அதிகம் தான். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. +2 அண்ட் ITI முடிச்சிருக்கணும் ஆர் NCVT முடிச்சிருக்கணும். 440 KD வந்து சேலரியா கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து +2 ஆர் ITI ஆர் NCVC இதுல இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து 300 KD வந்து சேலரி பேக்கேஜா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மெஷினிஸ்ட் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டர்மீடியட் எஜுகேஷன், அதாவது 10th முடிச்சிருந்தா போதும், உங்களுக்கு வந்து 300 KD வந்து ஜாப் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெஞ்ச் ஃபிட்டர் இன்டர்மீடியட் எஜுகேஷன், அதாவது +2 முடிச்சிருக்கணும் ஆர் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கணும் உங்கள்கிட்ட. சேலரி வந்து 300 KD கொடுத்துருக்காங்க. வால் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கூல் எஜுகேஷன் ஆர் ITI, அதாவது 12th இல்லைன்னா ITI ஆர் NCVT முடிச்சிருக்கணும். 440 KD வந்து ஜாப் சேலரியா கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் மெஷின் ஆப்ரேட்டர் உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அதாவது +2 முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 300 KD வந்து ஜாப் சேலரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கார்பெண்டர் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. இன்டர்மீடியட் எஜுகேஷன் போதும், கம்பெனி ட்ரேடிங் டெஸ்ட்ல வந்து நீங்க பாஸ் ஆயிருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து 250 KD டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அலுமினியம் ஃபிட்டர் இன்டர்மீடியட் எஜுகேஷன், அதாவது +2 மஸ்ட் கம்பெனி ட்ரேடிங் டெஸ்ட்டை நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து 300 KD வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவி எக்யூப்மெண்ட் மெக்கானிக்ஸ், அதாவது செகண்டரி எஜுகேஷன் நீங்க முடிச்சிருக்கணும். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து செகண்டரி எஜுகேஷன் இருக்கணும். டீசல் இன்ஜின்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து 125 KD வந்து சேலரி பேக்கேஜா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் தான், ப்ளஸ் மினிமம் 2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் நீங்க. 120 KD வந்து ஜாப் ஆஃபரிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு இந்த கம்பெனியோட ரிக்வயர்மெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களோட எங்களுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அதாவது உங்களோட சிவியை வந்து எங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷர்ஸ் யாருக்காவது நீங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. நாங்களே வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ.